திருவிக நகரில் இருக்கக்கூடிய கால்பந்து மைதானம் எப்பொழுதும் தினமும் இந்த மாலையில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அப்படி சுற்றி வந்து பிறகு வேறு ஏதாவது இடம் சென்று வருவது வழக்கம். கிருஷ்ணமூர்த்தி என்பவருடன் பார்த்தேன். அவர் வெகு நாளைய அங்கே சந்தித்த நண்பர் தான். அவருக்கு வயது தற்பொழுது 84. இன்னொரு நண்பர் எங்கள் வீட்டிற்கு அடுத்த தெருவில் இருக்கக்கூடியவர் சந்திரசேகர். அவருக்கு வயது 74. அவரை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது கண்ணாடி போட்டிருந்தார். நாம் முன்னாடி சொன்ன அந்த கிருஷ்ணமூர்த்தி கண்ணாடி எல்லாம் இல்லை. இன்றும் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், உடற்பயிற்சி எல்லாம் செய்கிறார். இந்த சந்திரசேகர் அவர் ஒரு கண்ணில் அறுவை சிகிச்சை நடந்ததாக சொன்னார். 1 லட்சம் ரூபாய் செலவானதாக சொன்னார். சங்கர நேத்ராலயா சென்னையில்தான், காலேஜ் ரோடு என்று சொல்லுறோமே அந்த இடம்தான். அங்கே இன்னொரு மருத்துவமனையும் இருக்கிறது, அவருடைய இன்னொரு மருத்துவமனை. அவர் அங்கே சென்றதாக சொன்னார். நான் 2 இடத்திற்குமே பலமுறை சென்று வந்துள்ளேன். ஏனென்றால் ஒரு சிறப்பான சிகிச்சை அங்கே கிடைக்கும். இலவசமாகவும் கண் சிகிச்சை செய்கிறார்கள். இன்று தமிழ்நாட்டிலே கண் சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனைகள் 100க்கு மேலாக இருக்கின்றன. அரவிந்தா மருத்துவமனை சென்னையில் இருக்கிறது, மதுரையில் இருக்கிறது. அவர்களெல்லாம் சில இடங்களில் இலவசமாக செய்கிறார்கள். அந்த லென்ஸ் மட்டும் காசு கேட்பார்களோ என்று தெரியவில்லை. என் மகளுக்கு, மகளல்ல மனைவிக்கு, மதுரையில் அந்த அரவிந்தா ஆஸ்பத்திரியில் செய்து வந்தார்கள். சென்னையிலும் ஒன்று இருக்கிறது, அகர்வால் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கிறது. இன்னும் பல மருத்துவமனைகள் சென்னையில் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு 40 வயதுக்கு மேல் போனால், 60 வயதுக்கு மேல் போனால் கண் பார்வை குறைந்து போய்விடும். ஏனென்றால் தற்பொழுதெல்லாம் இந்த மொபைலில், இப்போ நான் மொபைலில் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மொபைலில் வெளிச்சத்தோடு பார்த்தால் பிரச்சனை குறைவாக இருக்கும். இருட்டில் பார்த்தால் எல்லா ஒளியுமே கண்ணுக்கு வரும், கண்ணை பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால்தான் இன்று சிறு குழந்தைகள் முதற்கொண்டு 1 வயதிலிருந்தே கண்ணாடி போடுகிறார்கள். பலர் அப்படி இருக்கிறார்கள். எனக்கும் கண்ணில் குறை உள்ளதாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை தள்ளி போடுகிறேன். முடிந்தவரை அது இல்லாமல் பார்க்கலாம் என்று கருதி அப்படி செய்கிறேன். இப்படி கண் இருந்தும் சிலர் குருடனாக இருக்கிறார்கள். பலர் குருடர்கள். அவர்களை அப்படி சொல்வது தவறு. ஏனென்றால் அவருடைய ஏதோ ஒரு பிரச்சனை சிறு வயதில் இருந்தே, பிறக்கும்பொழுதே. இன்னும் சிலர் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் காது போனதாக சொல்கிறார்கள். எனவே இதுபோல் நமக்கு பல பிரச்சனைகள் கண்ணிலே வருகின்றன. அந்த கண்ணிலே வரும்பொழுது நாம் கூடியவரை அதை தள்ளிப்போவது நல்லது. பணம் கொடுத்தும் நாம் செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் கண்ணாடி அணிந்து கொள்ளலாம். கண் பார்வை இல்லாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் பலர் இங்கே திருவிக நகரிலே பார்க்கிறேன். அவர்களெல்லாம் கையிலே ஒரு கொம்பை வைத்து கொண்டு அப்படியே தட்டி தட்டி போகிறார்கள். நான் பலருக்கு உதவி செய்துள்ளேன். ஏனென்றால் அவர்களை சிலர் வேண்டாம் வேண்டாம், எனக்கு நானே போகிறேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் கண் பார்வை அவ்வளவு அவசியமானது. அந்த கண் பார்வையை நாம் தான் திடமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில சூரிய நமஸ்காரம் செய்வார்கள், விடியற் காலையில் செய்யலாம், கண்ணுக்கு அந்த பவர் கிடைக்கும் என்பார்கள். அது மாலை நேரத்திலும் செய்யலாம், விட்டமின் டி கிடைக்கும் என்பார்கள். பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது கண் பார்வையில். எனவே கண்ணை பாதுகாப்பது மிக மிக அவசியம். கண்ணிருந்தும் குருடராய் இல்லாமல், காதிருந்தும் செவிடராய் இல்லாமல், வாயிருந்தும் பேச முடியாமல் இருப்பதை விட ஏதோ ஒரு நல்ல பார்வையுடன் வாழ கற்றுக்கொண்டால், வாழ்ந்தால் நம்முடைய வரும் காலம் சிறப்பாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்.
என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய கண் பார்வை மிக மிக முக்கியம். தேவையென்றால் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். இலவசமாக பல இடங்களில் செய்கிறார்கள். அதனால்தான் உங்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறேன்.